ஹலோ எவ்ரிவன், நான் ஜெயசுதாஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோவில் வந்து ஜிபிஎஸ், குல்லியன் பேரி சிண்ட்ரோம், இதை பற்றி சொல்ல போகிறேன். இது எப்படின்னா, நம்ம நரம்புகளை வந்து வேகமாக பாதிப்பாக்கி செயலிழக்க செய்து நம்மளை வந்து பெட் ரிட்டன் ஆக்குறது தான் இந்த குல்லியன் பேரி சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இது வந்து பொதுவாக ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்புல ஏற்படுற எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸை, செல்ஸை பாதிக்கிறது தான். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட நரம்புகளை வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் வந்து தாக்கி அதை செயலிழக்கு. கோல்டு, ஃபீவர், டயரியா இது சரியானதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இந்த குல்லியன் பேரி சிண்ட்ரோம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது அணைகிறது. இது எந்த வைரஸ் இன்ஃபெக்ஷனால வருதுன்னா, சைட்டோமெகலோ வைரஸ், கேம்பலோபாக்டர் ஜெஜரம், இன்ஃப்ளூயன்சா வைரஸ், ரீசெண்டாக வந்து கொரோனா வைரஸ்னால கூட இப்போ அதிக பேருக்கு வந்து குல்லியன் பேரி சிண்ட்ரோம். இதோட ஆரம்ப அறிகுறி எப்படி இருக்கும்னா, ஃபீவர், கோல்டு, டயரியா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப எக்ஸசிவாக வந்து டயர்ட்னஸ் இருக்கும். ஸ்வாலோயிங் டிஃபிகல்ட்டி, ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது முழுங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். மூச்சு விடுறதுல வந்து சிரமம் ஏற்படும். ஸ்பீச் வந்து கொஞ்சம் தெளிவாக பேச முடியாது. சில உதடுகளை சேர்த்து பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஹார்ட் பீட்டில் வந்து வேரியேஷன் இருக்கும். நைட்டு முக்கியமாக ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறி. இதுக்கப்புறம் ஸ்டேஜ் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கால்களில் வந்து வீக்னஸ் இருக்கும். கால்கள் வந்து செயல்பாடு குறைவாக இருக்கும். கெண்டைக்கால் தசையில் வந்து வலி அதிகமாக இருக்கும். பாதம் ரெண்டும் மரத்து போன மாதிரி இருக்கும். பாதம் ரெண்டுமே குத்துற மாதிரி இருக்கும், சுருக்கு சுருக்குன்னு. கைகள்லையும் குத்துற மாதிரி இருக்கும். பாதத்தில் இருக்க தசைகள் வந்து வீக்னஸாக இருக்கும். பாதத்தில் செயல்பாடு குறைஞ்சதுனால, அந்த உணர்வின்மை இழுக்கிறதுனால எப்படி நடப்பாங்கன்னா, காலை வந்து எடுத்து வைக்கிறோன்னே வந்து தெரியாது பாதிக்கப்பட்டவங்க. அப்போ காலை வந்து அடித்து அடித்து நடப்பாங்க. அதே போல் கால் நடையை வந்து தள்ளாட்டமாக இருக்கும். இதுபோல் நடைகளில் வந்து மாற்றங்கள் இருக்கும். வீக்னஸ் ஆஃப் த மசில்ஸ், எல்லா மசிலும் வந்து கைகள்லேயும் கால்கள்லேயும் வீக்னஸ் வரும். அந்த கைகள் நரம்பு, கால்கள் நரம்பு செயலிழந்து இருக்கிறதுனால அந்த நரம்பு போகிற மசில் எல்லாமே வந்து வீக்னஸ் ஆகும். இதெல்லாம் வந்து லேட் ஸ்டேஜில் தெரியும். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி டிஃபிகல்ட்டி இருக்கும். மூச்சு விடுறதுல சிரமங்கள் இருக்கும். முகவாதம் இருக்கும். முகவாதம் அப்படின்னா, பொதுவாக முகவாதம்னா ஒரு பக்கம் மட்டும்தான் செயல் குறைஞ்சிருக்கும். முகத்தில் கண் மூடுறதோ, வாய் வந்து ஒரு பக்கமாக இழுத்துருக்கிறது வந்து முகவாதத்துக்கு ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனால் இந்த குல்லியன் பேரி சிண்ட்ரோத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் வந்து முகம் வந்து செயலிழந்து இருக்கும். கண் மூடுறதும் சரி, வாய் சிரிக்கிறதும் சரி, புருவ மேலே தூக்குறதும் சரி, செயல்பாடு வந்து ரெண்டு பக்கமே குறைஞ்சிருக்கும். இந்த முகவாதம் இருக்கும். இதெல்லாம் குல்லியன் பேரி சிண்ட்ரோத்தோட அடுத்த கட்ட அறிகுறிகள். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அப்படின்போம். நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னா அந்த நரம்போட செயல்திறன், அதாவது அந்த செயல்திறன் எந்த அளவு இருக்குன்னு பார்க்குறப்போ அந்த நர்வ் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அந்த மைலின் ஷீட் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இஎம்ஜின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோபயோகிராம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசிலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுது. அதுக்கப்புறம் லம்பார் பங்க்சர்னு சொல்லுவோம். அதில் வந்து அந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லி அந்த தண்டுவடத்துக்கு கீழே இருந்து அந்த தண்டுவடத்துலேருந்து நீர் எடுப்பாங்க. அந்த நீர் எடுக்கிறப்போ இந்த தண்டுவட நீரில் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஆன்டிபாடியோட பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. இந்த ஜிபிஎஸ்க்கு வந்து டாக்டர்ஸ் வந்து இம்யூனோகுளோபுலின்ஸ் வந்து இன்ட்ராவினர்ஸில் இது பண்ணுறாங்க. பிளாஸ்மா பேரசிஸ், அதாவது நம்ம ஆன்டிபாடிஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த பிளட்டை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. சில நியூராலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ், கை கால் வந்து செயல்பாடு அப்படியே இருக்குதுன்னா அது ஃபிசியோதெரப்பியில் வந்து எக்ஸலண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த டிசபிலிட்டியை ஓவர் கம் பண்ணி பழையபடி நம்ம கொண்டு வரலாம். இப்போ நான் சொன்னது போல் ஜுரம், கோல்டு, வயிற்றுப்போக்கு வந்ததுக்கு அப்புறமா மசில் வீக்னஸ் வந்து கால்கள் செயலிழந்து, அதுக்கப்புறம் கைகள் செயலிழந்து, ரெஸ்பிரேட்டரி டிஃபிகல்ட்டியோ இல்லை வந்து முகவாதம் எல்லாமே வந்து பெட்ரிட்டனாக இருந்து ஜிபிஎஸ் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை குறித்து பயப்பட வேண்டாம். நிச்சயமாக தன்னம்பிக்கையாக இருங்க. டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி உங்களை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ அட்வான்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெளியே வந்துடலாம். எவ்வளோ சிவியராக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வெளியே வந்துடலாம். தன்னம்பிக்கை மட்டும் கண்டிப்பாக ஜிபிஎஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க விடவே விடாதீங்க. அதே போல் நியூராலஜிக்கல் டெஃபிஷிட் இருக்குதா, எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நடக்க முடியல, கை கால் செயல் வந்து வரவே இல்லை அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து எங்களோட சென்டரில் ஜிபிஎஸ் பேஷண்ட் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறோம். வயதானவங்க முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு எக்ஸசைஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணி திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வந்து பழையபடி டூ வீலர் ஓட்டுறது, பழையபடி சைக்கிள் ஓட்டுறது, பழையபடி கார் ஓட்டுறவங்க கார் ஓட்டுற அளவுக்கு ரெடி ஆகிறாங்க. அதனால ஜிபிஎஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமாக தன்னம்பிக்கை இழக்காதீங்க.
டாக்டர்ஸ் அட்வைஸ் படி மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. நியூராலஜிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஃபிசியோதெரப்பியில் 100% ரெக்கவரி பண்ணி நிச்சயமாக ரெடி பண்ண முடியும், நல்லா ஆயிடலாம். தேங்க்யூ. இது சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எது டவுட் இருந்தாலும் நேரடியாக கூட ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.